better experience, please use headphone. என்னப்பா ஹெட்போன் போட்டாச்சா? வீடியோக்குள்ள போலாமா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு சப்ஸ்கிரைபருக்கு தேங்க் பண்ணணும்னு விரும்புறேன். அம்பேத் பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்கிரைபர் ஷார்ட் டிவிஷனை பத்தி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம். நீங்களாம் வழிக்க கொண்டாந்து தர்றீங்க பாருங்க. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. எதுக்காக அவருக்கு நான் தேங்க் பண்ணணும் அப்படின்னா, இந்த டாபிக் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். எப்படி இவ்வளோ நாளா இந்த டாப்பிக்கை நான் பேசாம இருந்தேன்னு தெரியல. பிகாஸ் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக், கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டாபிக். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். ஷார்ட் டிவிஷன் இந்த பேரை பல பேர் நம்மள பல பேர் கேட்டிருப்போம். பட் சில பேர் நம்மள கேட்டிருக்க மாட்டோம். இந்த ஷார்ட் டிவிஷன் வந்து எப்படின்னா, நம்ம ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள போறோம் அப்படின்னா, டைரக்டர்ஸ் வந்து, அதாவது நம்ம ஏடிஸா நம்ம போறோம், அசிஸ்டன்ட் டைரக்டரா போறோம்னா, டைரக்டர் வந்து நம்மள்ட்ட ஃபர்ஸ்ட் அதாவது நம்மள்ட்ட வாங்குற வேலை எதுவா இருக்குன்னா, உனக்கு ஷார்ட் டிவிஷன் பண்ண தெரியுமா, உனக்கு ஷார்ட் டிவிஷன் பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. நீதான் புதுசா வேலைக்கு வந்தவன? ஆமா, ஷார்ட் டிவிஷன் பண்ண தெரியுமா? தெரியாதுங்க. ஷார்ட் டிவிஷன் என்னையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது. ஆனா இந்த வார்த்தையை நம்ம கேட்டிருப்போம் அடிக்கடி, ஷார்ட் டிவிஷன் என்ன அப்படிங்கிறது. ஸோ இன்னைக்கு அந்த ஷார்ட் டிவிஷன் என்னங்கிறது உங்களுக்கு நான் இப்போ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு கிளிம்ஸ் மாதிரி சின்னதா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆஸ் அ டைரக்டரா நீங்க அந்த சீனை எப்படி அப்ரோச் பண்றீங்க, நீங்க உங்க கண் பார்வையில எப்படி பாக்குறீங்க அந்த சீனை. பேசிக்கா இதுதான், உங்க கண் பார்வையில அந்த சீனை எப்படி பாக்குறீங்களோ அதை நீங்க ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் கன்வே பண்ற, ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு டூல் தான் இந்த ஷார்ட் டிவிஷன். ஷார்ட் டிவிஷன் அந்த பேர்ல இருக்கு. அந்த ஷார்ட்டை நம்ம டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? ஷார்ட்டை பிளான் பண்ணணும், டிவைட் பண்ணணும். சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்றேன். எப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து நீங்க ஒரு சீன் எழுதியிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். எப்படின்னா, அந்த சீன்ல நானும் நீங்களும் டீ கடையில் உட்காந்து பேசுற மாதிரி அந்த ஷார்ட் எப்படி டிவைட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வைட் ஆங்கிள், அதுதான் ஃபர்ஸ்ட் ஷார்ட். ஓகேங்களா? வைட் ஆங்கிள், மிட், அதுக்கப்புறம் க்ளோஸ் அப், அகைன் வைட் ஆங்கிள். இதுக்கு பேர் தான் ஷார்ட் டிவிஷன். இப்போ நான் சொன்னது வந்து ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி. ஷார்ட் டிவிஷனா என்னங்கிறது போக போக நான் உங்களுக்கு சொல்றேன், எக்ஸாம்பிள்ஸோடய நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? நம்ம எல்லாருமே கோட் படத்தை பார்த்திருப்போம். வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல விஜய் நடிச்சு வெளியே வந்த படம் கோட். இந்த படத்தை நம்ம எல்லாருமே தியேட்டர்ல பயங்கரமா என்ஜாய் பண்ணி இருந்திருப்போம். ஸோ அதுல இருந்து ஒரு சீன் எடுத்து உங்களுக்கு சொன்னோம்னா மேபி இன்னும் கிளியர் கட்ட புரியும் நான் நினைக்கிறேன். இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த சீனை பாருங்க. எடுத்தோடனே ஒரு வைட் ஆங்கிள் வச்சிருக்காங்களா? இந்த வைட் ஆங்கிள் என்ன ரிவீல் பண்றாங்க? லொகேஷன். என்ன லொகேஷன்? ஒரு ரூம்குள்ள இருக்கிற ஒரு ஹாலு. இங்கதான் இந்த சீன் நடக்க போகுது அப்படிங்கறது நம்மளுக்கு எஸ்டாபிஷ் பண்றாங்களா? அது நம்மளுக்கு ரிவீல் பண்றாங்களா? ஸ்னேகா வந்து ஹால்ல உட்காந்துட்டு இருக்காங்க, விஜய் வந்து உள்ள ஹால்குள்ள நடந்து வராரு. ஸோ என்னன்னா, இப்போ இந்த சீன் வந்து இங்கதான் நடக்க போகுது அப்படின்னு ரிவீல் பண்றதுக்காக எடுத்தோடனே வந்து ஒரு வைட் ஆங்கிள் வச்சிருக்காங்களா? இப்போ இந்த வைட் ஆங்கிள் காமிச்சிருக்காங்களா? கட் பண்ணோம்னா அடுத்தது வந்து மிட்டுக்கு போவாங்க. ஸ்னேகாக்கு வந்து ஒரு க்ளோஸ் அப் ஷாட் வைப்பாங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஸ்னேகாக்கு க்ளோஸ் அப் வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் விஜய்க்கு க்ளோஸ் அப் வைக்கிறாங்க. ஸோ இப்படி மாறி மாறி வந்து பாத்தீங்கன்னா அந்த மிட்லேயே தான் உங்களுக்கு வந்து டிராவல் ஆகும். இந்த மிட்ல எந்த மாதிரியான ஷாட்னா ஓடிஎஸ் ஷாட், அதாவது ஓவர் த ஷோல்டர். இப்போ பாத்தீங்கன்னா கேமரா ஸ்னேகாக்கு பேக் சைட்ல இருக்கு. ஸோ ஃப்ரேம் வந்து யாருக்கு? விஜய்க்கு வச்சிருக்காங்க. இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா கேமரா வந்து விஜய்க்கு பின்னாடி வச்சிருக்காங்களா? இப்போ ஃப்ரேம் யாருக்கு வச்சிருக்காங்க? ஸ்னேகாக்கு வச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப நேரம் இந்த மிட்லயே டிராவல் ஆயிட்டு இருக்கும். ஒரு வைடுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மிட், இந்த மிட் பொசிஷன் வருதா? இப்ப பாருங்க, ரொம்ப நேரம் வந்து இந்த மிட்லயே வந்து காமிச்சிட்டு இருக்கிறாங்களா? இப்ப இந்த மிட்லயே காமிச்சிட்டு இருக்கிறது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் போர் அடிச்சிடும் நம்மளுக்கு. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, டக்குன்னு கட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு வைடு, அகைன் வந்து நான் அப்ளை சொன்ன மாதிரி ஒரு வைடு வைப்பாங்க. இந்த வைடு எதுக்குன்னா, இதை க்ளோஸ் அப்லேயே காமிச்சிருக்க முடியும் தான். பட் ரொம்ப நேரம் வந்து மிட் அண்ட் க்ளோஸ் அப்லேயே காமிச்சிட்டு இருந்தாங்கன்னா ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த இடத்துல லேக் அடிச்ச மாதிரி ஆயிரும். நம்ம கூட சொல்லுவோமே, அந்த சீனை வந்து ஜவ்வா போட்டு இழுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது காரணம் இதுதான். அந்த ஷார்ட் டிவிஷனை ப்ராப்பரா பண்ணாதது தான் அந்த இது அதுக்கான காரணம். ஏன்னா நம்ம ஒரு படம் பார்ப்போம், நம்மளுக்கே அறியாம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம், ஐயோ அந்த படத்துல வந்து அந்த சீனை வந்து ஜவ்வா போட்டு இழுத்துட்டாங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஜவ்வு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு ஷார்ட் டிவிஷன். அந்த ஷார்ட் டிவிஷனை ப்ராப்பரா நம்ம பிளான் பண்ணணும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா வைடு வச்சிருக்காங்க. ஓகே, இப்போ வைடு வச்சுட்டாங்களா? இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க.
சரி, இப்போ பாத்தீங்களா, இப்போ வந்து வைடுல இருந்து கட் பண்ணி அடுத்தது வந்து விஜய் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப் போயிருப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அவர் விஜய் வந்து இப்படி கையை இப்படி வச்சுட்டு வந்து இப்படி கண்ணை வந்து இப்படி பாக்குறாரு, ஒரு கண்ணில் பாக்குற மாதிரியான ஒரு ஷாட்டு. இதே ஷாட்டை வைடுலையும் எடுத்திருப்பாங்க. பட் அது நம்மளுக்கு வந்து வைடுலையும் எடுத்திருப்பாங்க இந்த சென்ஸ் வந்து அதை வைடில் காமிச்சிருப்பாங்க. பட் நம்மளுக்கு அங்கே என்ன நடக்குதுங்கிறதே தெரியாது. எப்போ நம்மளுக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும்னா அதை கட் பண்ணி நம்மளுக்கு எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப்ல போனதுனால. ஓகேங்களா, இதை வைடுலி காமிச்சிருக்க முடியும். ஏன் வைடில் காட்டலன்னா அங்கே ஒரு சின்ன ஒரு ஃபன்னி மூமெண்ட் வந்து அங்கே இருக்கிறது நம்மளுக்கு அதை கனெக்ட் ஆகாது. எது ஃபன்னி மூமெண்ட், அங்கே விஜய் வந்து அந்த திருட்டுத்தனமாக இப்படி பார்க்கறது, அந்த ஒரு கண்ணால் இப்படி பார்க்கறதுங்கிறது வந்து அது ஒரு சின்ன வந்து ஒரு ஃபன்னி மூமெண்ட். இது எப்போ நம்மளுக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னா வைடிலே காமிச்சிட்டு இருந்தால் கனெக்ட் ஆகாது. கட் பண்ணி எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப்புக்கு போனாதான் நம்மளுக்கு கனெக்ட் ஆகும். இப்போ இந்த சீன் எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு இப்போ ஒரு ஐடியா வந்திருக்கும், ஷார்ட் டிவிஷனுங்கிறது இப்படி தான் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஷார்ட் டிவிஷன் இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறது எந்த ரூல்ஸுமே கிடையாது. நான் உங்களுக்கு ஒரு பேசிக் தான் சொல்லியிருக்கேன். ஷார்ட் டிவிஷன் இப்படி தான் பண்ணணுங்கிறதுக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது. ஓகே, ஒருவேளை இப்போ இந்த வீடியோவை நீங்க இந்த டியூரேஷன் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்க மனசுல ஒரு கேள்வி வரும். கேள்வி வரலினாலும் நான் உங்களுக்கு பதில் சொல்லுவேன். என்ன கேள்வி அப்படின்னா, கண்டிப்பா நான் ஷார்ட் டிவிஷன் பண்ணி தான் ஆகணுமா, ஒரு சீனுக்கு நான் ஷார்ட் டிவிஷன் பண்ணணுமா அப்படின்னா அதுக்கு பதில் வந்து கிடையாது. இப்படிதான் பண்ணணுங்கிறதுக்கு ஃபார்முலாவும் கிடையாது. அப்புறம் ஏன் இவ்வளவு நேரம் போட்டு அறுத்து அப்படிதானே கேக்குறீங்க. என்னன்னா இதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்ல. இது இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் வந்து நம்ம ஷார்ட்டை டிவைட் பண்ணணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. இப்போ ஒரு சில படங்கள்ல ஷார்ட் டிவிஷனே பண்ணாம சிங்கிள் ஷாட்லயே டிராவல் ஆகுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சில படங்கள் இருக்கு. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சது வந்து வெற்றிமாறன் சாருடைய படங்கள் தான். அதுல விடுதலை படம் எடுத்துட்டீங்கன்னா அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் சீன் ஒன்று வரும். அது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 6 நிமிஷம் சீன் அது. ஸோ அந்த சீன்ல பாத்தீங்கன்னா 6 நிமிஷத்துல எங்கேயுமே கட் ஆகாது. நாட் ஈவன் சிங்கிள் ஃப்ரேம் எங்கேயுமே கட் ஆகவே ஆகாது. அந்த ஃப்ரேம் ஸ்டார்ட் ஆகிறதே பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்து நிற்கும், அதுல இருந்து ஃப்ரேம் ஸ்டார்ட் ஆகி கடைசியில் வந்து ஒரு ட்ரோன் ஷாட்ல முடிப்பாங்க. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா அந்த கேமரா டிராவல் ஆகுறதுல சான்ஸே இல்லை, பயங்கரமா டிராவல் ஆயிருக்கும். அதாவது அந்த சீனை நீங்க ரிவீல் அதை பார்த்தீங்கன்னா அத்தனை விஷயம் இருக்கு அதில் கத்துக்கிறதுக்கு. அத்தனை பேர்த்தோட உழைப்பு இருக்கு. அந்த கேமராமேனோடைய உழைப்பெல்லாம் நம்மளுக்கு கண் கூட நம்மளுக்கு தெரியும். ஏன்னா ஒரு கேமராமேனோடைய உழைப்பு கிடையாது, அதில் ஏகப்பட்ட கேமராமேனோடைய உழைப்பு இருக்கு. அந்த கேமரா லோ ஆங்கிள் டிராவலே அதுக்கப்புறம் அப்படியே அப்வர்ட்ஸ்ல போகும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த ட்ரெயின்குள்ளார டிராவலை மறுபடியும் இந்த ட்ரெயின் விட்டு வெளியில வரும். அதாவது இந்த கேரேஜுக்குள்ள போய் மறுபடியும் கேரேஜ்குள்ள வந்து வெளியில வரும் அந்த கேமரா வந்து அகெயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரோன் ஷாட்ல போய் நிற்கும். இதெல்லாம் பிளான் பண்றதுங்கிறது வந்து சின்ன விஷயமே கிடையாது. ரொம்ப ப்ரிசைஸா பிளான் பண்ணணும். நிறைய ரிஹர்சல் வேணும், நிறைய பிராக்டிஸ் வேணும். நீங்களும் பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு இல்லை, நீங்களும் பண்ணலாம். பட் இதுல ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னா, நீங்க ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் இதை பிளான் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி பிளான் பண்ணிட்டே வரும்போது அங்க கடைசியில ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட் வந்து சொதப்பிட்டாங்கன்னு ஏதோ ஒரு ஆர்டிஸ்ட் சொதப்பிட்டாங்க, நீங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா அங்க நீங்க கட் பண்ண முடியாது. நீங்க மறுபடியும் ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு வரணும். அகெயின் நீங்க வந்து ஃப்ரம் ஜீரோல இருந்து ஆரம்பிக்கணும். ஸோ ஷார்ட் டிவிஷன் பண்ணி ஒரு சீனை எடுக்கிறதுக்கும் ஷார்ட் டிவிஷன் இல்லாம சிங்கிள் டேக்ல எடுக்கிற சீனுக்கும் இதுதான் பெரிய வித்தியாசம். பட் அப்படியும் வருது. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள்னா இதுல ஒரு வடச்சென்னையில வரும், அவர் அமீர் வந்து டைரக்டர் அமீர் வந்து போடுற சீன் ஒன்று வரும். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 6 மினிட்ஸ்க்கான சீனுன்னு நினைக்கிறேன். அதுவுமே சிங்கிள் டேக், ஐ மீன் சிங்கிள் ஷாட்லயே வர்ற ஒரு சீன். அங்கேயும் ஷார்ட் டிவிஷன் எல்லாம் கிடையாது. இப்படியும் எடுக்கலாம், நான் சொன்ன மாதிரி ஷார்ட் டிவிஷன் பண்ணியும் எடுக்கலாம். அது ஆஸ் அ டைரக்டரா நீங்க உங்களுடைய கதையை உங்களுடைய சீனை எப்படி ஒரு ஆடியன்ஸ் கிட்ட கன்வே பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விதம், அது ஒரு டூல் தான் ஒரு ஷார்ட் டிவிஷனுங்கிறது. ஓகே ஃபிலிம் மேக்கர்ஸ், நம்ம இந்த வீடியோவுடைய கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். ஸோ இந்த எண்டு வரைக்கும் நீங்க பார்த்துருக்கிறீங்க அப்படின்னா முதல்ல வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய வீடியோவை ஒரு போடுறது 10 நிமிஷமோ 11 நிமிஷம் தான். பட் யாருமே வந்து ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு மேலே பார்க்கறதுல இவ்வளோ தூரம் பார்த்துருக்கீங்கன்னா நீங்கள் ஃபிலிம் மேக்கிங்க்கு மேலே, ஐ மீன் ஃபிலிம் மேக்கிங்கை எவ்வளோ லவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதுக்கு முதல்ல வந்து வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, ஓகேங்களா? ரொம்ப ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து நீங்களும் பார்க்க முடியும். அண்ட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடுற ஒரு லைக் யூடியூப்
யாரும் ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு இந்த வீடியோ கொண்டு போய் சஜஸ்ட் பண்ணும். மீண்டும் ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல உங்களை நேர்ல வந்து சந்திக்கிறேன். until then டாடா, bye bye.